வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. ஏய், ஏன் வணக்கம் நீ சொல்ற? சும்மா சொன்னையா? காலகாலமா வணக்கம் நான் தானே சொல்லிருக்கேன், நீ ஏன் சொல்ற? சும்மா ஒரு என்ன உனக்கு ஒண்ணுமே தெரியல? என்ன சும்மா இந்த மாதிரி எல்லாம் வெறுப்ப நான் வெளிநடப்பு செய்யறியா? நீ இல்லாத நீ சேனல்ல நடத்துற போயா? அண்ணன் தம்பியா பழகினா வணக்கம் நீ சொல்லுவியா? வணக்கம் சட்டப்படி நான் சொல்லணும்யா? நீயே சொல்லுப்பா. பிளேஸ்ல ஒழுங்கா நில்லு, நான் தான் சொல்லுவேன். வணக்கம் நீ எல்லாம் சொல்லக்கூடாது. கரெக்டா இருக்கா? ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வேலை எல்லாம் நீ பார்க்க கூடாது. நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோமா அதை சும்மா வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வணக்கம் நான் சொல்றேன். கைய நீ ஏன்டா தூக்குவ? என்ன சீன் போடுறியா இங்க பாரு, இது யான் மேட, நீ சீன் போடக்கூடாது. நான் வணக்கம் சொல்றேன், நீ கைய தூக்குனா அப்ப அது என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? சும்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இப்ப இந்த சைடு நான் வெளிநடப்பு நீ எல்லாம் பண்ண வெறுப்பேத்துன்னு இருக்க. நான் பேசுறேன், நீ எப்ப பேசணும் அப்பதான் பேசணும். இந்த வணக்கம் நான் சொல்லும் போது நீ கைய தூக்குறது, நீ வணக்கம் சொல்லுறது பேசவே இல்லப்பா. இதுக்கெல்லாம் கோச்சிக்காதப்பா. இங்க பாரு, இப்படி பண்ணாத. சும்மா வெறுப்பேத்தின்னு இருக்க கூடாது. இதுக்கெல்லாம் நான் கோச்சிக்கிறேன்ற, அங்க சும்மா ஒருத்தர் கோச்சிங் போயின்னு இருக்காரு. அவரு எதனா கேள்வி கேட்டியா? நீ அதெல்லாம் கேட்க முடியாது. ஏன் கேட்க மாட்டீங்க? தொட்டதெல்லாம் கோச்சிங் போட்டாலும் கோச்சிப்போம், பாட்டு போடலாம் கோச்சிப்போம், எல்லாத்துக்குமே கோச்சிப்போம்ப்பா. எப்படி இவர் இப்போ கோச்சிக்கிறதுக்குன்னே இவருக்கு ஒரு பதவி குத்த மாதிரிதான் இருக்குது. சும்மா சும்மா கோச்சிங்னு ஓடி போறாரு. சம்பளம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா நான் வன்மையா கண்டிக்கிறேன். என்ன தமிழக அரசை வன்மையா கண்டிக்கிறேன். இது ஏத்துக்க முடியாதுங்க. தமிழர் மரபுனா என்னன்னு தெரியுமா? தமிழர்னா என்னன்னு தெரியுமா? அதை நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்களே. வை தமிழக அரசு மரபை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? இப்போ உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன். நான் கோச்சிங் இல்ல, ஃபர்ஸ்ட் இந்த சைடு போனா நீ என்ன செஞ்ச? என்ன அது வரைக்கும் புச்சி கூட்டு வந்த. நெக்ஸ்ட் கோச்சிங் இந்த சைடு போனா அப்படி கூட்டு எப்ப போவாதப்பா, கோச்சிக்காதப்பா, வாப்பா. ஆளுநர் கோச்சிங் போறாரு, நீங்க என்னமோ உக்காந்து இருக்கீங்க. அவர் பாஸ்டா ஓட்டாருப்பா, பிடிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணுங்க? கார் அங்க போலீஸ்ல நிக்குது. அப்பா ஒரு காரை மறைங்கப்பா, நாங்க போய் கூட்டோம். ஒரு முயற்சி. உசைன் போல்ட் பாஸ்ட்ல ஓடுறாருங்க, எப்படி பிடிக்க முடியா? கஷ்டம். அதெல்லாம் தப்புங்க நீங்க. ஏன்னா ஒரு ஆளுநரு, ஒரு கவர்னரு ஏதோ சரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கே தெரியும், இப்ப நான் கோச்சிங் போறேன்னா என்ன நினைச்சுன்னு கோச்சிங் போறேன்? இவன் எப்படியோ கூப்பிடுவான். அப்படிதான் போறாரு. எப்படியோ கூப்பிடுவான்ற ஒரு மன தைரியம், ஒரு மன நிம்மதி. நான் கோச்சிங் போறேன், நீயும் கூப்பிடுற. அதே தைரியத்துல தானே அவரும் கோச்சிங் போயிருப்பாரு. ஆமாப்பா. ஆனா நம்ம கை கால் மேல கால் போட்டு உட்காந்துறாங்களப்பா. கால் மேல காலை போட்டுன்னு நான் எந்த தைரியத்துல போனேன்? நம்ம கோச்சிங் போயிட்டா இவன் எப்படியோ வீடியோ எடுக்க மாட்டான், நம்மள கூப்பிடுவான்ற தைரியத்துல போனேன். வடிவேல் படத்துல வாமா மின்னல் அதே மாதிரிதாங்க அவரும் கோச்சிங் போயிருப்பாரு. சரி நம்ம போனாலும் என்ன, அப்படியே பின்னாடி வர போறாங்க, நம்மள கூட்டிட்டு வர போறாங்க, அப்படிதானே நினைச்சிருப்பாரு. ஆனா நீங்க என்னமோ கால் மேல காலை போட்டுக்கின்னு கெத்தா ஸ்டைலா அன்னைக்கு நாளே முடிச்சிருக்கீங்க. இது தமிழர் மரபா? தமிழர் மரபே யாருன்னா கோச்சிங் போனா கூப்பிடணும். வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுக்கணுமா? ஆனா எது எதுக்கு கோச்சிக்கிட்டு போனோன்றத ஒண்ணு விஷயமே இல்லாம கோச்சிங் போறாரு. கோச்சிங் போறாரு. எவ்வளவு கோடி உங்களுக்காக நாங்க தமிழ்நாட்டு வரியில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க சாப்பிடுற டீல இருந்து, சாப்பாடுல இருந்து, நீங்க என்ஜாய் பண்ற என்டர்டைன்மெண்ட்ல இருந்து, உங்க கார் பெட்ரோல்ல இருந்து, கார் டீசல்ல இருந்து, உங்க ட்ரெஸ்ல இருந்து, உங்க வீட்டு வாடகையில இருந்து எல்லாம் யாருக்கு? 75 crores வருஷத்துக்கு. எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம். ஆனா அந்த வரி பணத்தை சம்பளமாக வாங்கி கொண்டு உன்னை ஒரே வாட்டி தானே, எத்தனை வாட்டி நீ சட்டசபைக்கு வர? அந்த நிகழ்ச்சி, அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போது ஒரு நாள், அந்த ஒரு நாள் அட்டெண்டன்ஸ கூட நீங்க ஒழுங்கா போட மாட்டீங்கன்னா என்ன கதை? அத 3 நிமிஷத்துல ஓடிட்டாருப்பா. அதுவும் ஃபாஸ்டா போறாப்ல, மின்னல் வேகத்துல. எங்க போறா? ஆமா, மின்னல் அப்படின்றதுக்குள்ள கார் பார்த்தா ராஜ்பவன் போயிடுச்சா. இவர் போனது பின்னாடி பிஜேபி எம்எல்ஏ போயிடுறாங்க. பின்னாடி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏடிஎம்கே எம்எல்ஏ போயிடுறாங்க. இல்ல, தேசிய கீதம் மேல பற்று இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாருமே இந்தியன்ஸ் தான், எல்லாருக்குமே நேஷனல் ஆந்தம் மேல பற்று இருக்குதான், யாரும் அதுல மாற்று கருத்து இல்ல. பட் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, அந்த நேஷனல் ஆந்தம்க்கு இம்பார்ட்டன்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த இம்பார்ட்டன்ஸை எந்தெந்த இடத்துல எங்கெங்க எத்தனை முறை தரணுமோ அத்தனை முறை தர எல்லாருக்குமே தெரியும். யாருன்னா நேஷனல் ஆந்தம் பாடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? எல்லாம் முடியும் போது நேஷனல் ஆந்தம் பாடி முடியுங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஸ்கூலுக்கு போயிருக்கிறவங்க. அவர் போயிருப்பாருல்ல, போயிருப்பாரு. அப்புறமா என்னங்க நீங்க சிரிக்கிறீங்க? எல்லா ஸ்கூல்லுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அசம்பிளில ஸ்டார்டிங்ல எல்லாமே முடிஞ்சு
லாஸ்ட்ல டிஸ்பர்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி போடுவாங்க ஸ்கூல் அட்டென்ஷன் அப்படின்னு அட்டென்ஷன்ல நின்று நேஷனல் ஆந்தம் ஓடும். அது முடிஞ்ச உடனே அவன் சைலண்டா அவன் கிளாஸ்க்கு போவான். இதுதான் நடைமுறை. ஆமா, எல்லாத்துலயுமே எண்டிங் ஸ்டேஜ் தான். மீட்டிங் ஒரு போயிருக்க மாட்டாரு, கட்டஸ்ட் இருப்பாரோ. ஏன்னா எல்லாத்துலயுமே ஏன் அந்த நேஷனல் ஆந்தம் எண்டிங்ல போடுவாங்கன்னா அந்த ஒரு தேசப்பற்றோடய அவன் போகணும், அந்த நாள் கடமையை அவன் நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தான் எண்டிங்ல போடுவாங்க. உனக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாட்டி எண்டிங்ல ஒரு வாட்டி மாத்தி மாத்தி போட்டா அந்த நேஷனல் ஆந்தம் பண்றதோட பேரே கெட்டு போயிடும். அதோட பவர் இருக்காது. 2 வாட்டி போடவே கூடாது. மரபே என்ன, தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட், நேஷனல் ஆந்தம் எண்டிங். ஓகே, நல்லா தானே இருக்கு, சூப்பரா தானே இருக்கு. நம்ம என்ன நேஷனல் ஆந்தமே போட மாட்டோம்னா சொன்னோம்? சொல்லவே இல்லையே. இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு ஓட்டா இங்கன்னா விடாமுயற்சி பாடம் மாதிரி இருங்க பாய் அப்படின்னு வந்து கூட்டு வருவாங்களா? நீங்க எதனா ஒண்ணு கேப்போம்னு சொல்லிட்டு நைஸா ஒரு ஆக்டிங் போட்டு போயிட்டாப்ல. எஸ்கேப், அதனால எஸ்கேபிசம்க்கு வந்து எதுவுமே கிடையாது. இதுதான் கணக்கு, இதுதான் எஸ்கேப் ஆகணும். எங்க வந்து நம்மள பார்த்து எதனா கேள்வி எத்துற போறாங்க. அது என்னன்னா கரெக்டா ஒரு ஏஞ்சிக்கும் போது யார் அந்த சாருன்னு கேட்டாங்க பாரு. இல்லப்பா, இவங்க கேட்கல, ஏடிஎம்கே வந்து இவரு கேட்கலையே, சிஎம் தான் கேட்டாங்க. ஏடிஎம்கே கேட்டாங்கப்பா, பட் அந்த டைமிங் எப்படி இருந்துச்சுன்னா யார் அந்த சாருன்னு அவரை கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பாத்துருக்க, நீ அந்த டைமிங்க பத்தி பேசுறியே. ஜெயலலிதா போட்டோ பாக்கெட்ல இருக்கு, யார் அந்த சாருன்ற லோகம் மேல இருக்கு. இதை நான் என்னன்னு போய் சொல்லுறது? இதெல்லாம் ஒரு டிவி சேனல்ல பார்த்தேன். இதெல்லாம் வந்து இது தப்புங்க, இதெல்லாம் பேசக்கூடாது. இத நான் சொல்லுங்க, ஒரு சேனல்ல பார்த்தா அவங்க போட்டுருக்காங்க, எங்க போட்டோவை இப்படி வச்சுட்டு மேல யார் அந்த சார்ன்னு பார்த்தா யாருங்க கேள்வி கேக்குறீங்க? எந்த கேள்வியை கேக்குறீங்க? ஏன்னா இதுக்கான கொஸ்டின் வந்து ஆன்சர் இல்லாம பல நாளா வந்து திண்டாடி இருக்காங்க. நீங்க என்னங்க இப்ப திடீர்னு கேக்குறீங்களேன்னு நான் ஒரு சேனல்ல பார்த்ததான் நான் இங்க தெளிவுபடுத்துறேன். சோ இது எங்களோட ஒப்பீனியன் கிடையாது. போட்டதை நீ சொன்ன, போட்டதை சொல்றேன், இது தப்பு கிடையாது. தப்பு இல்ல. அதனால ஒரு நேஷனல் ஆந்தம் ஒரு இதெல்லாம் வந்து காலகாலமாக ஒரு 31 வருஷமோ 34 வருஷமோ நடத்துறாங்கன்னா அந்த மரபுபடிதான் போவாங்களே தவிர்த்து, நீங்க வந்து திடீர்னு வந்துட்டு இன்னைக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னா உங்களுக்காக ரூல்ஸ மாத்துற ஆட்சி இங்க நடக்குதா? ஏங்க இங்க வந்து சோறுல உப்பு போட்டு சாப்பிடுற ஆட்சி தானே நடக்குது. அடிமை ஆட்சி நடக்கலையே. இதே அடிமை ஆட்சி நடந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ ஏங்க தமிழ் தாய் வாழ்த்து அதை பாடி என்னங்க இருக்கு, அதை தூக்கி அப்படி ஓரமா வைங்க. நேஷனல் ஆந்தம் எத்தனை வாட்டிங்க போடணும்? 30 வாட்டி நான் பாடுறேன், 30 வாட்டி அப்படின்னு பாடுற ஆட்சி இங்க நடக்குதானே? நடக்குது. அப்புறமா நம்ம என்ன கடமையை செய்யணுமோ, என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் எழுதி கொடுத்துருக்கோ அதை வாசிச்சுட்டு போக வேண்டியது தானே. அவ்வளவுதான். இப்ப இவங்களுக்கு முட்டு கொடுக்கறது யாரு தெரியல? யாரு தெரியுமா? ஒரே ஒருத்தங்க தான், ஒன் மேன் லேடி. எவருது? பிரேமலதா. அவங்க என்ன சொல்றாப்புலன்னா, அந்த கட்சியில ஒண்ணும் இருக்குன்னு நீ சொல்லி காட்டணுன்றதுக்காக தான் சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அவருதான் கேக்குறாருல, ஒரு வாட்டி பாடினதா என்ன, தமிழ் தாய் வாழ்த்துக்கு பாடினதுக்கு அப்புறம் பாட்டு கொடுங்க, அவர் கேட்கும் போது பாடக்கூடாதா? தப்பு இருக்கு இதுல என்ன உங்களுக்கு எப்படி என்ன குடிமொழிக்கு போயிடுச்சா? இதே பிரேமலதா தான் எலெக்ஷன் டைம்ல என்ன சொன்னாங்கன்னா, பாவம் என் பையன் சின்ன பையன் ஜெயிக்கிட்டோன்னு ஒரு வாட்டியாச்சும் நீங்க விட்டு குடுத்துருக்கலாம்ல. இது தப்புங்க. இதெல்லாம் என்ன பேசுறாங்க புரியுதா? ஒரு எலெக்ஷன் தான் என்ன, அதுல எப்படி ஜெயிக்கிறது அத பத்தி யோசிக்கல. சின்ன பையனா விட்டு கொடுத்துருக்கலாமேன்னு பேசினவங்க தான் இந்த பிரேமலதா விஜயகாந்த். ஆனா இவங்கதான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு வந்து ஒட்டு ஊதிங்கன்னு அந்த சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இப்ப கொத்தி போட்டதாங்க கூட்டணியை சேர்த்துப்பாங்க, அமௌண்ட் வரும், அப்புறம் ஜெயிக்கிறது எங்களுக்கு கணக்கு. அமௌண்ட் ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண ஜெயிக்க மாட்டோம்னு எல்லாருக்கும் தெரியும். சோ பெட்டி வர்றதுக்காக விஜயகாந்த் ஆத்மா மன்னிக்குமா எங்களை? அந்த கட்சியவே சுத்தமா காலி பண்ணி போட்டு எல்லாத்தையும் எம்டி ஆக்கி வச்சிருக்கிறது தான் இவங்களோட பங்கு. ஆனா நான் இந்த விஷயத்துல வந்து பார்த்தேன்னா கவர்னரையும் நான் தப்பு சொல்லு. ஏங்க அவர் காலம் முடிஞ்சு போச்சுங்க, அவர் எக்ஸ்பைரி பீரியட் ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு மனுஷனை வேலை செய்யனா அவர் எப்படிங்க வேலை செய்வாரு? எப்படி இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து ஒரு கம்பெனில பேப்பர் போட்டான்னு வச்சுக்கோ, இல்ல அவன் பீரியடே முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, அவன் அந்த கம்பெனிக்காக வேலை செய்வானா? செய்ய மாட்டான்ல. இவரோட பீரியடே முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறமாவும் நீ சட்டமன்றத்துக்கு வா, நீ இத வாசி அத வாசினா எப்படி நான் வாசிப்பேன்? அப்புறம் வீட்டுக்கு போக சொல்லுங்க. அதனால தாங்க நான் கோச்சிங் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்குன்னா இங்க இல்ல, அங்க போக சொல்லுங்க. அவங்க அது அங்க வந்து வீடு ரெடி ஆயின்னு இருக்கு, அது வரைக்கும் நான் உங்க வீட்டு காசுல வந்து நான் இந்த வீட்லயே இன்னுமே உட்காருவேன். கோச்சிங்னு போறத விட்டுட்டு இங்க உக்காந்துக்கிட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத் தான், அது எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பாரத் ஒண்ணு இல்லையே தெரியல. பாரத் எங்க? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்றதுதான் என்கிட்ட இருக்க தெரிஞ்ச ஒரு விஷயம். பார்லிமெண்ட்ல இருந்து ஸ்டேட்ல இருந்து எல்லாமே ஓடுறது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஒரு கவர்னர் ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல இருக்கிறீங்க,
நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத்னு போடுறீங்களே, நீங்களே அப்ப ஒரு குட்டி கழகத்தை தானே ஏற்படுத்தி விடுறீங்க. இந்தியான்ற பேர் உங்க வாயில வராதா? பண்றது தானே பிஜேபியோட வேலை. இல்ல நாங்க சட்டத்தை மதிச்சு நடக்கிறோமோ, கான்ஸ்டிடியூஷனை மதிச்சு நடக்கிறோமோ, ஏன்னா நாங்களாம் ஒரு லேமன், ஒரு சாதாரண மனிதர்கள், நடக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, எங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஆனா நீங்க அந்த கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல இருக்கிறவரு, ஒரு ஸ்டேட்டோட கவர்னரு, நீங்க என்ன போறீங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத்னு போடுறீங்க. பாரத்ன்ற வார்த்தை எங்கன்னா வந்து வெளிநாட்டுக்கு எல்லாம் வந்து உங்க பிரைம் மினிஸ்டர் போகும்போது கான்ஸ்டிடியூஷன் பிரைம் மினிஸ்டர் பாரத்னா சொல்றாங்க. அதுதான் கேளு, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தானே சொல்றாங்க. இங்கே கூட இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் தானே சொல்றோம். எந்த கண்ட்ரிக்கு போனாலும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தானே சொல்றாங்க, மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தானே சொல்றாங்க. மினிஸ்டர் ஆஃப் பாரத்னு எங்கன்னா வருதா? ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல இருக்கிற நீங்களே இப்படி தப்பு செய்யும் போது இதை யார் கேள்வி கேட்பா? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத் மாதா கி ஜெய் போட்டுப்பாங்க. நீ வேற அப்புறமா வந்து இந்தியாவை அவமதிச்சிட்டான்னு உன்னை தூக்கி ஜெயில போட்டுவாங்க. அவங்க போட்டது சொல்றாங்க, அவரெல்லாம் போட மாட்டாங்கயா. அவர் கவர்னரு, அவர் எது வேணாலும் பேசுவாரு. நீ பேசலாமா? முடிஞ்சாலும் நான் கவர்னர் தான். இப்ப என்ன தூக்கி வேற ஸ்டேட்டுக்கு கவர்னரா போடுவாங்க. நான் அங்க போயிட்டு இதே வேலையை தான் பாப்பேன். என்ன எந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு போடுவாங்கன்னா, எந்த ஸ்டேட்ல பிஜேபிய மக்கள் ஏத்துக்கலையோ அந்த ஸ்டேட்ல என்ன போடுவாங்க. ஆமா, அப்பதான் நான் வந்து கேரளாக்கு இப்போ ஒருத்தவங்களை போட்டாங்க, அதனால உடனே போட மாட்டாங்க. வேற எங்கன்னா யோசிப்பாங்க, என்ன தூக்கி போட்டு எங்க ஒரு குட்டி கலகம் பண்ணுறது அப்படின்னு. குட்டி கலகம் பண்ணுறதுதான் நம்ம வேலையா? அங்கங்க எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன் இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நீங்க துணைவேந்தர் போடாம இருக்கீங்க? உங்களாலதான் இவ்வளவு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்காங்க. ராஜா நான் தான் மந்திரிங்க, யாரையும் போடலாம் முடியாது. இஷ்டம் தான் இரு, கஷ்டம் தான் போ. ஆனா கேள்வி ஒண்டி திமுகவை கேக்குறீங்க. அது அப்படிதான் கேட்போம் நாங்க. ஆள் செட் பண்ணுவாங்க. 4 டீம் இருக்குது, ABCDன்னு மொத்தமா 4 டீம் போட்டு கேட்க வைப்போம். என்ன யாருமே கேட்க கூடாது. காரை விட்டு இறங்கி போய் கூட இருக்க மாட்டாரு. அதுக்குள்ள ட்விட்டர்ல போஸ்ட் வருது. ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாரோ. ஏய், மம்மி ஃப்ரம் அமெரிக்கா, டாடி ஃப்ரம் போட்டு விட்டான். அடிங்கடா போஸ்ட அச்சு அப்லோட் பண்ணுங்கடா. அதுல ஒரு போஸ்ட டெலிட் பண்ணிட்டு திருப்பி ரீபோஸ்ட் பண்ணுறது. ஐயோ, எதுக்கு இந்த சின்ன புலத்தனமான வேலை நம்மளுக்கு? அட்மின் ஒரு கவர்னர் வந்து மக்கள், நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிற ஒரு ஆளு. ஏதோ மக்கள் குறைகளை பேசினாலும் சரி பரவாயில்ல, இந்த மாதிரி இதை பாடல, இதை பேசல, போன வாட்டியும் ஒழுங்கா இது பண்ணல, இந்த வாட்டியும் பண்ணல. என்னதான் பண்றீங்க நீங்க? வெறும் காலையில பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச், ஈவினிங் டின்னர். இதுக்காக ஒரு கவர்னர் எங்களுக்கு தேவையா? எங்க வீட்டு காசை உங்களுக்கு இது. ஆனா ஒத்து ஊதுற இந்த அதிமுகவை பார்த்தாதான் ஐயோ, ஏன்னா அவரு ஒன்னும் செய்யலங்க, இவங்க தாங்க அவரை தொடுத்து ஒன்னும் செய்யல. அவரு செஞ்சா அந்த அடிமைன்றத வந்து இன்னுமே ப்ரூவ் பண்ணிருக்க. அடிமை இவனுக்குதான், அடிமைன்னு இன்னுமே ப்ரூவ் பண்றீங்க. அதிமுக காணாம போயிட்டீங்க, கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ன்ற மாதிரி. சிலபஸ்லயே இல்லாத கட்சி இப்ப எதுன்னு பார்த்தோன்னா அதிமுக தான். ஏன்னா இப்படி அடிமையா இருந்தா என்ன? ஒரு 60+ MLA வச்சுக்கின்னு அங்க சட்டமன்றத்துல உட்காந்து குரல் கொடுக்காம செத்து போன ஒரு சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த யார் அந்த சார்? ஏன்னா மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இவனுங்க வேணும்ட்டு டிராமா பண்றானுங்க, வேணும்ட்டு அரசியல் பண்றானுங்க. அதுல ஒண்ணுமே கிடையாது. பட் இவனுங்களுக்கு எப்படின்னா லைம் லைட்ல இருக்கணும்ட்டு வேணும்ட்டே பேசிட்டு இருக்கான்னு மக்களுக்கே தெரியுது. ஏன்னா எல்லா நடவடிக்கையும் எடுத்தாச்சு, கைது பண்ணாச்சு, குண்டாஸ் போட்டாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? யார் அந்த சார்? யார் அந்த சாரே கிடையாது. ஏங்க அதுக்கப்புறம் கண்டன அறிக்கை ஒண்ணு விட்டவனே தெரியுங்களா? அழுதுட்டாங்க கண்டன அறிக்கை. பாத்தீங்களா? நேத்து ஒரு அறிக்கை ஒண்ணு வந்துச்சு. யாரு விட்டா? யாரு விடுவா? ஒன்லி ட்விட்டர்ல விடுவாப்ல. போல அறிக்கை. அதுல வந்து ஆளுநர் பேரு கிடையாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அப்புறம் பாத்தோம்னா பஞ்சாயத்து பண்ணிடுறாங்க. பயம் இல்ல, பஞ்சாயத்து பண்றாருங்க. இது தமிழ்நாடு அரசுக்கும் சண்டை போடாதீங்க. நீங்க வந்து நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அதை செய்யுங்க. இவர் பஞ்சாயத்து பண்றாராம். ஒரு ஆளுநர் பேரை கூட போட முடியல, RN ரவின்னு. அவ்வளவு பயத்துல இருக்கிற ஒரு கட்சி தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவர்னரா இருந்தாலும் சரி, அவர் போட்டுக்கிற ஸ்டேட்மென்ட். ட்விட்டர் வாழ்த்து கழகத்தின் தலைவர் விஜய் தான். நீங்களாம் வந்து நாளைக்கு அரசியலுக்கு வந்து மக்களுக்கு குரல் கொடுக்க போறீங்க, போராட்டம் பண்ணி. போராட்டம் அறிவிக்கிறதானங்க. இல்ல நாங்க ஆல்ரெடி போராட்டம் பண்ணிருக்கோம். அவமதிச்சிருக்காருங்க தமிழ் தாய் வாழ்த்த. நீங்க இறங்கி போராடணும்ல. இப்போ தமிழ் தாய் வாழ்த்த சீமான் கூட தான் அவமதிச்சாரு. இவரு எங்கன்னா போராடினாரா? கேட்க சொல்லு, கேட்க மாட்டாரு. அதெல்லாம் கேட்க சொல்லு. ஏன் அவ்வளவு ஒரு இணக்கமா இருக்கிறாங்கப்பா? அதெல்லாம் கேட்க மாட்டாரு. தமிழ் தாய் வாழ்த்த அவமதிச்சாரு சீமானு. எல்லா கட்சியும் குரல் கொடுக்குது. எங்க அண்ணன் விஜய்
எப்படிங்க அது? நீங்க போற இடத்துல ஒண்டி தமிழ் தாய் வாழ்த்துக்கு எப்பவுமே பிரச்சனை வருது. ஏங்க புதுச்சேரியோட பாட்டை பாடுனீங்க, ஏங்க இந்த பாட்டை பாடுனீங்க? தமிழ் தாய் வாழ்த்து தானே பாடணும். எங்க விஜய் சார் கேளுங்களேன் பாப்போம். ஒரு ட்வீட் பயம். சீமானுக்கே பயமா? சீமானுக்கெல்லாம் பயப்படுறியாப்பா? ஏய், நாங்க யார் யாருக்கு பயந்துருக்கோம் தெரியும்ல? யாருக்கு நாங்க சரி, அது அப்பங்க அது சீஃப் மினிஸ்டர். ஐயோ, ஜெயலலிதா கிட்ட எல்லாம் முடியாது. இப்ப ஏதோ டான்ஸ் ஆடிருக்கலாம் நம்ம. இதே ஆனா உண்மையிலே அயன் லேடி தான்ப்பா. டைம் டு லீடுன்னு தூக்கிச்சு. என்ன டைம் டு லீடா? இங்க வா, டைம் அப், இங்க வா கூப்பிட்டாங்க. டைம் டு லீட என் முன்னாடி நின்னு சொல்லு பாக்கலாம். அம்மா அது தெரியாம ஏதோ ஆசைப்பட்டு போட்டோம், மன்னிச்சு. அவ்வளோ பயம். நம்மலாம் போட்டுக்கின்னு நம்மலாம் தமிழக அரச பேசுறோம். ஏதோ இந்த கவர்மெண்ட் இருக்கிறதுனால விட்டு வச்சிருக்குது. ஏன்னா நீ வேஸ்ட்டுங்க. சில்ட்ரன் சொல்லு, நீதான் சொல்லு. சின்ன பசங்கன்றியா? சின்ன பசங்க. அவரே பால்வடியில இருக்காங்க அரசு எல்லாம் நன்மை. ஆனா கவர்னர் பண்ணுறது அன்வான்ட் விஷயம், தேவையில்லாத விஷயம், ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறவர் தான் நம்ம கவர்னரு. என்னன்னா எதனா ஒண்ணு பண்ணி ஸ்டண்ட்டை கிரியேட் பண்ணி எப்படின்னா இந்த ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படின்ற இதுலதான் பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் வருது, வேற வழி கிடையாது. ஆனா இவங்களோட ஆட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இவனுங்கெல்லாம் சாதாரண நடிகன் இல்ல, மகா நடிகன். இருந்தாலும் இவன் வணக்கம் வச்சிருந்த நான் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன். நான் வெளிநடப்பு செய்யறேன், நான் வெளிநடப்பு செய்யறேன். முடியாது முடியாது முடியாது.